அனைவருக்கும் வணக்கம். குருவே சரணம். ஸ்டார்ஸ் 27 அஸ்ட்ரோலஜிக்கு அடியேனின் அன்பு வணக்கங்கள். நான் உங்கள் ஜோதிட நண்பன் புருஷோத்தமன், சென்னையிலிருந்து. இன்னைக்கு என்ன விஷயம் பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, இன்னைக்கு திருமணம் தடை சார்ந்த விஷயங்கள்லாம் இதெல்லாம் நடக்குது. அதுக்கு என்னென்ன பரிகாரங்கள்னு சொல்லிட்டு இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல்ஸ்ல இருக்கிறவங்களுக்கும் மற்றும் மேலும் நம்ம அன்பர்கள் அனைவருக்கும் யாரெல்லாம் இன்னைக்கு திருமண நாள், பிறந்த நாள் மற்றும் வீட்டு விசேஷங்களை இன்னைக்கு செஞ்சுட்டு இருக்கீங்களோ, சிறப்பாக செஞ்சுட்டு இருக்கீங்களோ, உங்க அனைவருக்கும் அடியேனின் அன்பு வாழ்த்துக்களும் இப்பிரபஞ்சர்களும் குருவர்களும் தங்களுக்கு துணையாக இருக்கும் வாழ்வில் வெற்றி பெற வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு இன்னைக்கு நம்ம வீடியோக்குள்ள போவாங்க. இன்னைக்கு ஆக்சுவலி என்ன விஷயம் பார்க்க போறோம், இன்னைக்கு திருமண தடை அப்படின்ற விஷயங்கள்லாம் இருக்கு. ஸோ இதுவரை நம்ம சேனல்ஸ் எல்லாம் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாத சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. ஏன்னா நம்மள அடுத்த வீடியோஸ்லாம் கூட ஈஸியா வந்து ரீச் ஆயிடும். மேலும் உங்களோட கமெண்ட்ஸ் எங்களுக்கு கிடைச்சிச்சுன்னா நான் இன்னும் பெட்டர் வீடியோஸ் கொடுக்கறதுக்கு எனக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். நன்றி. சரிங்க, இப்போ நம்ம திருமணம் ஏன் தடைலாம் ஏற்படுது பாத்தீங்கன்னா, நிறைய விஷயங்கள், நிறைய எதிர்பார்ப்புகளால நிறைய பேருக்கு திருமண தடைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. அப்ப எதிர்பார்ப்பு சில பேர் குறைச்சிக்கணும் அப்படின்றது. சில பேருக்கு பாத்தீங்கன்னா அவங்க அப்பாவே ஒரு திருமண தடையா இருப்பார், சில பேருக்கு அம்மாவே திருமண தடையா இருப்பாங்க. என்னங்க அப்பா அம்மா தடையா இருப்பாங்களா அப்படின்னா கண்டிப்பாக இருப்பார்கள். ஒவ்வொரு சுய ஜாதகத்தை தனித்து பார்த்து ஆராய்ந்து பார்க்கும் பொழுது அப்பாவையும் அம்மாவாவே தடையா இருப்பாங்க. அவங்களுக்கு நண்பர்கள் பார்த்தாங்கன்னா கல்யாணம் ஆயிடும், இல்ல மாமா போய் பார்த்துட்டு கல்யாணம் ஆயிடும், இல்ல ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தாங்கன்னா கல்யாணம் ஆயிடும், இல்ல அண்ணன் தம்பிங்க பார்த்தா கல்யாணம் ஆயிடும். ஆனா அப்பாவோ இல்ல அம்மாவோ யாராவது ஒருத்தர் போய் பார்க்கும்பொழுது அங்க திருமண தடை ஏற்படும். ஆனா பாத்தீங்கன்னா அவங்க முதல்ல போவார். இன்கேஸ் ஒரு அம்மா தான் இருப்பாங்க, என் பொண்ணு கல்யாணம் போவோம், அந்த பொண்ணு கல்யாணம் ஆகாது. ஏன்னா அந்த அம்மா போயிட்டு அங்க பார்க்க கூடாத சில விஷயங்கள்லாம் இருக்கு. அதுக்கு அவங்களோட சுய ஜாதகத்தை ஆலோசனை செய்யும் பொழுதுதான் இந்த விஷயங்கள் அவங்களுக்கு சக்சஸ் கொடுக்கும்னு சொல்லலாம். சரி, இன்கேஸ் உங்க சுய ஜாதகங்கள் தான் என்னோட நம்பர்ஸ் கீழே இருக்கு, நீங்க என்ன கூட அணுகலாம், இல்ல உங்களுக்கு தெரிந்த ஜோதிடரை நீங்க அணுகி கூட உங்க விஷயத்தை நீங்க செஞ்சுக்கலாம். சோ அதுல பித்ரு தோஷம், மாத்து தோஷம், நிறைய விஷயங்கள்லாம் இருக்கு. இன்கேஸ் திருமண தடை ஏற்பட்டிருக்குன்னா சில பேர் யாரெல்லாம் எதிர்பார்க்கலாம், இந்த டவுரி விஷயங்கள்லாம் பேசுவீங்க நிறைய. சோ அந்த விஷயத்துல எதிர்பார்க்க கூடாது. ஏன்னா எதிர்பார்ப்புலயே பல பேருக்கு திருமணம் தடையாவே இருக்கும். ஒண்ணு சொல்லுவாரு, எனக்கு மாப்பிள்ள வந்து வெளிநாட்டுல இருக்கணும்வாங்க, மாப்பிள்ள டாக்டரா இருக்கணும்வாங்க, என்ஜினியரா இருக்கணும்வாங்க, இதுக்கு பொண்ணு வந்து டபுள் டிகிரி படிச்சிருக்கணும், பொண்ணு டீச்சரா இருக்கணும், பொண்ணு கவர்மெண்ட் வேலையில் இருக்கணும், இவ்வளவு டவுரி போட்டு வரும். இது எதிர்பார்ப்புகளே பாத்தீங்கன்னா ஒரு தடையா இருந்து திருமண காலத்தை கடந்துருவாங்க. அப்போ எதிர்பார்ப்புகளை குறைச்சிக்கணும் அப்படின்னு சொல்லுவோம். சரிங்க, இப்ப எதிர்பார்ப்புகளை குறைச்சிடலாம், நல்ல விஷயம். சில நம்ம தடைகள்லாம் இருக்கு பாருங்க, அதுக்குள்ள என்ன பண்ணலாம், ஏதோ ஒரு பரிகாரம் சொல்லி நிறைய பேர் கேட்டிருக்கீங்க. எனக்கு தெரிஞ்ச ஒரு சென்னையில, சரிங்களா, சென்னையில் நிறைய பேர் நம்ம சொல்லியிருக்கோம், அவங்களுக்கு சக்சஸ்ஃபுல்லா திருமணம் நடந்திருக்கு, நிறைய நண்பர்களுக்கு திருமணத்துக்கு ரொம்ப கடந்திருக்கும். சரி, அதுக்கு என்ன பரிகாரம் செய்யலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, இன்கேஸ் கல்யாணம் யாருக்கு வேணும் வேண்டிக்கக்கூடிய, சரிங்களா, ஆணும் பெண்ணும் யாரா இருந்தாலும் சென்னையில இருந்து திருவேற்காடுன்னு சொல்லுவாங்க, ஒரு 17 கிலோமீட்டர் டிராவல் பண்ணா இருக்கும். திருவேற்காடு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும், தேவி கருமாரி அம்மன் சொல்லிட்டு திருவேற்காடு கருமாரி ஃபேமஸான கோவில். அந்த கோவிலுக்கு பேக் சைட்ல ஒரு 2 கிலோமீட்டர் தொலைவில் தான், வாக்கபிள் டிஸ்டன்ஸ்ல போனாலும் சரி, நீங்க பஸ்ல போனாலும் பரவாயில்ல, ஒரு 2 கிலோமீட்டர் தொலைவில் தான் ஸ்ரீ அருள்மிகு பாலாம்பிகை உடனுரை வேதபுரீஸ்வரர் சிவன் ஆலயம் இருக்குங்க. சோ இந்த வேதபுரீஸ்வரர், பாலாம்பிகை வேதபுரீஸ்வரர், இங்க என்னங்க சிறப்பு, ஏன்னா இந்த கோயில சிறப்பு சொல்லலாம், இங்க தேவாரம் பாடல் பெற்ற ஒரு தலமாகவும் இந்த தலம் இருக்கு. திருவேற்காடுனாலே ஃபேமஸ் தான், சரிங்களா. சோ தேவாரம் பாடல் பெற்ற தலமாக இந்த வேதபுரீஸ்வரர் திருத்தலம் வந்து விளங்கிட்டு இருக்கு. இந்த கோவில ஏன் போனோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இங்க தினந்தோறும் பாத்தீங்கன்னா இங்க சிவபெருமானுக்கும், சரிங்களா, வேதபுரீஸ்வரருக்கும் பாலாம்பிக்கும் திருமண கோலம் அப்பப்ப செய்வாங்க. சோ அந்த விஷயங்கள் செஞ்சுட்டு இருக்கிறதுனால என்ன ஆகும் பாத்தீங்கன்னா, அந்த இடத்துல யாருக்கு திருமணம் நடக்கணுமோ அவங்க என்ன பண்ணணும், 2 மாலைகள் வாங்கிட்டு போகணும். ஃப்ரெஷ்ஷா நல்ல மாலை பார்த்து 2 மாலை வாங்கிட்டு போங்க. 2 மாலை வாங்கிட்டு போயிட்டு நீங்க ஐயர்கிட்ட அவங்களுக்கு கொடுத்துட்டு, சரிங்களா, சோ அவங்களுக்கு கொடுத்துட்டு அவங்க 2 பேருக்கும் மாலைகளை சாத்தி பூஜைகள் செய்து விட்டு, சரிங்களா, மாலை சேர்த்து பூஜைகள் செஞ்சுட்டு அந்த மாலைகளை திருப்பி கேட்டு வாங்கிட்டு வந்துடணும். கொடுத்துருவாங்க, நீங்க கேட்டீங்கன்னா கொடுப்பாங்க. ஏன்னா இது வந்து ரெகுலரா அங்க பண்ணக்கூடிய ஒரு விஷயங்கள். அந்த மாலைக்கு கட்டணங்கள்லாம் இல்ல, பூஜைக்கான கட்டணங்கள் தான் இருக்கும், சரிங்களா, தனிப்பட்ட கட்டணங்கள் எதுவும் இல்ல. பூஜை அளவு அந்த கட்டணங்கள் கோவில் சார்ந்த கட்டணம் நீங்க பே பண்ணிட்டு நீங்க 2 மாலைகளை அம்பாளுக்கும் ஐயாவுக்கும் சாத்திட்டீங்கன்னா திருப்பி அந்த மாலைகளை பூஜை முடிச்சு கேட்டு வாங்கிட்டு நீங்க அந்த நேரமே ஒரு 1/2 மணி நேரம் இருந்தீங்கன்னா கூட போதும். நீங்க அந்த மாலைகள் வேணும் சொன்னா அவங்க கொடுத்துருவாங்க. அந்த மாலைகளை வாங்கிட்டு வந்து வீட்டோட பூஜை அறையில வச்சிருங்க, சரிங்களா. ஏன்னா அந்த கல்யாணமான விஷயங்கள் இது நீங்க 7 வாரங்கள் தொடர்ந்து செய்து கொண்டிருக்கும் பொழுது வரன் வரும். கண்டிப்பா அந்த கோவிலே கூட பல பேருக்கு வரன் அமைச்சிருக்கு, சரிங்களா. கோவில வந்து செய்யும் பொழுது வரன் அமைச்சிருக்கு. அந்த நேரத்திலயும், சரிங்களா, எனக்கு பொண்ணு பிளைட்ல போற பொண்ணுதான் வேணும், கப்பல்ல போற மாப்பிள்ள தான் வேணும்னு தடை செய்யக்கூடாது. ஏன்னா தடையை நிவர்த்திக்காக தான் நம்ம போயிருக்கோம். அங்க போயிட்டு நம்ம தடைகளை குறைச்சிக்கணும். அங்க தடையை குறைச்சி பொண்ணு பையனை அமைச்சிருவாங்க, கல்யாணம் பண்ண சரி ஓகே
தீர்காயுஷ்மான் பவா நீங்க நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு அங்கே வந்து இந்த சிவபெருமானே நான் உனக்கு இது போல பண்ணிருக்கேன், வேதபுரி சொல்லி உனக்கு நான் இந்த மாலை சாத்திட்டேன், பாலாமைக்கு உனக்கு இந்த மாலை சாத்திட்டேன், எனக்கு நீங்க கல்யாணத்தை இப்படி பண்ணி கொடுக்கணும் அப்படி பண்ணி கொடுக்கணும்னா பண்ணக்கூடாது. கல்யாணம் ஆச்சா சந்தோஷம், சரிங்களா? சந்தோஷமா அப்புறம் குடும்பத்தோட வந்து கணவன் மனைவி இணைந்து 2 பேருக்கும் அபிஷேகங்களும் அன்னதானங்களும் உடல் முடிச்சது யாருக்கு தேவை இருக்கோ அவங்களுக்கு அன்னதானம் பண்ணணும், சரிங்களா? கோவில பண்ற அன்னதானங்கள்லாம் வந்து கணக்கிலே வராது, ஏன்னா அது கடவுள் இருக்கிற இடத்துல பண்றோம். வெளியில யாருக்காவது ஏதாவது தேவைகள் படுது, தேவை அறிந்துதான் நீங்க கொடுக்கணும். நான் அன்னதானம் அன்னைக்கு நான் சாப்பாடு கொடுத்தா எனக்கு ரொம்ப நல்லது நடக்கும்னு சொல்லிட்டு நிறைய கொடுக்கறதுக்கெல்லாம் கிடைக்குமான்னு கேட்டீங்கன்னா அது பரபொருளுக்கு தான் தெரியும். ஏன்னா யாராவது உதவின்னு கேட்டு உங்ககிட்ட வந்து கேட்டாங்கன்னா அந்த நேரத்துல கொடுக்குறீங்க பாருங்க, அதுதான் எனக்கு கொடுக்குற 1 ரூபாய் இருந்தாலும் அவருக்கு வந்து கோடி ரூபாயாக தெரியும், சரிங்களா? இந்த எக்ஸாம்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த 1 ரூபாய் எப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த எக்ஸாம் டைம்ல 100க்கு 100 எடுக்கிற மார்க் எடுக்கிற மாணவர்களா இருப்பான்னு பாருங்க. அப்ப எழுதும் போது அந்த டைம் வந்து 1 நிமிஷம் அப்படின்றது ரொம்ப பெருசா இருக்கும். இந்த ஐஏஎஸ் ஐபிஎஸ் எழுதுறாங்க அவங்க எல்லாம் தெரியும், அந்த 1 நிமிஷம்ன்றது பெருசா தெரியும். அந்த 1 நிமிஷம் மிஸ் ஆயிடுச்சு, இந்த நம்பர் போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு 100க்கு 100 வாங்கும் போது அந்த 1 மார்க் வச்சா 99 ஆயிடும். அப்ப அது முழுமை பெறாத விஷயம் ஆகும். அப்போ நீங்க யாருக்கு தேவையான சில விஷயங்களை செய்யும் பொழுது அவங்களுக்கு அவங்க மூலியமாக உங்களுக்கு பல நன்மைகள் காத்துட்டு இருக்கு. நிறைய உணவு தானங்கள் நிறைய செய்ய முடிந்த அளவுக்கு திருமணம் அன்னைக்கு நடக்கிற அன்னைக்கு நீங்க உங்களால் முடிந்த அன்றைய தினமும் கூட வந்து பகவானை நீங்க வணங்கிட்டு அங்கேயும் உங்களால் வந்து கைங்கரியங்களை செய்து விட்டு உங்க வாழ்க்கையில் வெற்றி அடைய வேத புருஷர்கள் ஐயாவும் பாலவை அம்மாளும் தங்களுக்கு துணையாக இருந்து வாழ்க்கை வழி நடத்துவார்கள். நன்றி, வணக்கம்.